அன்பு குழந்தையே, இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு இந்த பதிவினை முழுவதுமாக கேள். ஏனென்றால் உனக்கு நல்ல நேரம் வந்தால்தான் இந்த பதிவு கண்ணில் படும். அதன் பிறகுதான் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உன்னால் செய்ய முடியும். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு தருணமும் மனவேதனைகளும் மன கஷ்டங்களும் என் அன்பு குழந்தைக்கு அதிகமாகவே இருக்கிறது. மற்றவர்கள் வாழ வேண்டும், மற்றவர்கள் உயர வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய பாடு என் அன்பு குழந்தை பட்டது. ஆனாலோ சில நன்றிகெட்ட மனிதர்கள் என் அன்பு குழந்தையை இப்பொழுது ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் அன்பு குழந்தை அது கூட தெரியாமல் மென்மேலும் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, இதையெல்லாம் இந்த சாய் அப்பாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் ஒரு சில விஷயங்களை புரிய வைத்து பிறகு உன் முடிவு என்னதான் என்று சொல்லிவிட்டு போகலாம், அதுவும் கேட்டுவிட்டு போகலாம் என்றுதான் இந்த சாயப்பா இன்று ஒரு முடிவோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன். நாட்களாக நான் சொல்லியிருந்தேன், என் அன்பு குழந்தையே, ஒரு சில விஷயங்கள் ஆழமாக யோசித்தால் கண்ணீர், வேதனை, மன வேதனைக்கு ஆளாகுவாய். அதனால் அதிகமாக எதையும் நினைத்து அழாதே, அதிகமாக எதையும் நினைத்து யோசிக்காதே. பொறுமையும் நம்பிக்கையும் என்பது பொக்கிஷமாகும். அது என்னிடம் கொடுத்து விட்டால் நீ கேட்கக்கூடிய விஷயத்தை அனைத்தும் உன்னிடம் நான் கொடுக்கிறேன் என்று இந்த சாயப்பா உனக்காக வாக்கு கொடுத்திருந்தேன். ஆனால் நீ பொறுமையை அதிகமாக இழந்து விட்டாய் என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏனென்றால் அளவுக்கு மீறி அன்பை வைத்தாய். ஓடி ஓடி ஒரு சில உறவுகளுக்கு உதவி செய்தாய். ஆனால் அவர்களோ நன்றி கிட்டத்தனமாக அனைத்தையும் பொன்னாலும் பொருளாலும் அனைத்தையும் வாங்கி கொண்டு உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அப்பாவிடம் நீ அழுது கொண்டே பாதத்தை பிடித்து கொண்டு, அப்பா, என் உறவை எப்படியாவது பழைய மாதிரி திருப்பி கொடுங்கள். என் உறவு இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை இல்லை. ஒவ்வொரு தருணமும் உடலாலும் மனதாலும் என் உறவை நினைத்து நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன். எனக்கு உதவிகளே கிடைக்காதா அப்படி என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தையே, இதோ என் உதவியானது உனக்கு கிடைக்கப் போகிறது. நான் சொல்வதை ஒரு முறை கேள். நம்பிக்கையும் பொறுமையும் என்பது வார்த்தைகள் மட்டுமல்ல, வாழ்க்கையும் கூட என்பதை ஒவ்வொரு தருணமும் உனக்கு இந்த பதிவு உணர்த்தப் போகிறது. எவ்வளவு விஷயங்கள் நீ இழந்தாலும் உன்னிடம் நான் எதுவும் கேட்கவில்லை. நம்பிக்கையும் பொறுமையும். என் சாயப்பா எனக்காக உறுதுணையாக வந்து என் வாழ்க்கையை மாற்றுவார், என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவார். ஒவ்வொரு தருணமும் மாற்றம் உண்டாகும், மகிழ்ச்சிகள் உண்டாகும். அப்படி என்று என் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்பா, பல காலமும் கடந்து விட்டதே, இன்னும் ஏன் என்னுடைய வேண்டுதல் நடக்கவில்லை என்று நீ அழுகுரலாக கேட்பது எனக்கு செவிகளுக்கு எட்டாமல் இல்லை. நான் சொல்வதை கேள். ஒவ்வொரு நேரமும் மாற்றம் வரும். ஆனால் நல்லது எது, கெட்டது எது என்று புரிந்து கொள்வதற்கு பொறுமை வேண்டும். இந்த பொறுமை இருந்தால்தான் நல்லவை எது, கெட்டவை எது என்று நான் உனக்கு காட்டிக் கொடுக்க முடியும். ஒரு சில நபரை சில நேரங்களில் தான் காட்டிக் கொடுக்க முடியும். அதற்காக உடனடியாக காட்டிக் கொடுங்கள் சாயப்பா என்றால் என்னால் முடியாது. ஏனென்றால் இயற்கைக்கு மாறாக ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அதற்கு 10 மாதம் ஆக வேண்டும். அந்த 10 மாதம் பொறுமையாக இருந்தால்தான் பொக்கிஷம் என்ற அற்புதமான குழந்தை கிடைக்கிறது. அதே போல்தான் உன் வாழ்க்கையும். உன்னுடைய வாழ்க்கையிலும் பொக்கிஷமான உன் உறவு வேண்டுமென்றால் பொறுமையாக நான் சொல்லும் முறையில் நீ வழிபாடு செய்து உன்னுடைய மனபலத்தையும் உடல் பலத்தையும் ஆழத்தமாக நீ தைரியப்படுத்தி கொள்ள வேண்டும். எது செய்ய வேண்டுமோ அதை சிறப்பாக உன் சாயப்பா உனக்காக நான் செய்து தருவேன். ஆனால் உன்னுடைய கடமை எது? இந்த அப்பா உயிரோடு இருக்கிறேன் புகைப்படத்தில் வியாழக்கிழமை தோறும் ஓம் சாய்ராம் என்ற என்னுடைய நாமத்தை உச்சரித்து ஒவ்வொரு தருணமும் அப்பா என்னுடன் இருக்கிறார், எனக்காக உதவிகள் செய்ய போகிறார். ஒவ்வொரு மாற்றமும் என் சாயப்பா எனக்காக நிகழ்த்த போகிறார். என் அப்பா என்னுடனே இருந்து எனக்காக பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று என் மீது நீ அதீத நம்பிக்கை கொண்டு ஆழமாக யோசித்து அழுது கொள்ளாமல் என் மீது நம்பிக்கை கொண்டு தைரியமாக இருந்தால் நல்லவை உடனுக்குடன் நடக்கும். உனக்கு நல்ல விஷயங்கள், பல விஷயங்கள் இந்த சாயப்பா உன் கண் முன்னே அற்புதத்தை நிகழ்த்துவேன்.
ஏன் அன்பு குழந்தையே அழுகிறாய்? இந்த சாயப்பா உன்னை விட்டு எங்கும் விலகவில்லை. ஒவ்வொரு தருணமும் உன்னுடன் தான் இருக்கிறேன். உனக்காகவே வாழ நான் பழகிவிட்டேன். என் அப்பா என்னுள் இருக்கிறார், எனக்காக வருவார், எனக்காக வேண்டுதலை செய்வார் என்றும் இன்னும் ஏன் என் மீது அவநம்பிக்கை கொண்டிருக்கிறாய்? அன்பு குழந்தையே, அழாமல் இருந்தால்தான் அனைத்தும் நடக்கும் என்று உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று நீ நம்பிவிட்டால் உனக்கு சந்தோஷம் மட்டும்தான் இருக்குமே தவிர கண்ணீர் என்று நிச்சயமாக ஒரு துளி கூட இருக்காது. ஆனால் நான் இல்லை என்று நீ நினைத்து விட்டால்தான் வேண்டுதல் நடக்காது, நம் அப்பா நமக்கு எதுவும் செய்து கொடுக்க மாட்டார் என்று நீ அழுவாய். ஆனால் அழாமல் தைரியமாக இருந்து பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் என்னுடைய வழிபாட்டை நீ சரியாக 9 வாரம் சரியாக சிறப்பாக செய்யும் பொழுது உன் சாயப்பா உனக்கான பல உதவிகளும் பல அற்புதங்களும் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன், கடமைப்பட்டிருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு தருணமும் உனக்குண்டான அற்புதத்தை செய்ய இந்த சாயப்பா நான் நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு என்ன வேண்டுதல் வேண்டுமோ மறக்காமல் கமெண்ட் செய்து ஓம் சாய்ராம் என்று நீ சொல். உனக்கு என்ன வேண்டுதல் இருக்கிறதோ அப்பா அப்படி என்று சொல்லி கமெண்டில் ஓம் சாய்ராம் உன்னுடைய பிரச்சனைகளையும் சொல். உனக்காக இந்த சாயப்பா என்னுடைய அன்பு குழந்தைக்காக நானும் உன்னுடன் இருந்து விரதம் இருக்கிறேன், பிரார்த்திக்கிறேன். உனக்காக எது வேண்டுமென்றாலும் உன் சாயப்பா நான் செய்வேன். இன்னும் நீ எதுவும் இல்லை என்று ஆழமாக யோசித்து அழாதே. பொறுமை என்பது கடலிலும் பெரியது. பொறுமை என்பது வாழ்க்கையில் இருந்தால்தான் வாழ்க்கையில் சிறப்பாகவும் பெருமையாகவும் வாழ முடியும். இன்று நம்பிக்கை துரோகிகள் அனைத்தும் நாளை உன் காலடியில் விழ வைப்பேன். ஆனால் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை நீ முழுமையாக நம்பிய பிறகுதான் இந்த விஷயத்தை செய்வேன். சோதனை காலம் உன் வாழ்க்கையில் சாதனை காலமாக மாறக்கூடிய தருணம் வந்துவிட்டது. அதனால்தான் இன்று உனக்கு இந்த நல்வாக்கு அமைந்திருக்கிறது. அன்பு குழந்தையே, தைரியமாக இரு. ஒவ்வொரு நேரமும் காலம் தொடங்க போகிறது. மிகப்பெரிய சாதனையும் மிகப்பெரிய விஷயங்களெல்லாம் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க போகிறது. மாற்றமும் மகிழ்ச்சியும் உன் சாயப்பா அதிகமாகவே உனக்கு கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு நேரமும் பல விஷயங்கள் பல அற்புதங்கள் இந்த சாயப்பா உனக்காக தரப்போகிறேன். ஆனால் தைரியமாக இருக்க வேண்டும். தைரியம் என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தை சாதிக்கக்கூடிய நேரங்களானது வந்தால்தான் நீ தைரியமாக அனைத்தையும் போராடி ஜெயிக்க முடியும். அந்த போராட்டமானது வாழ்க்கையில் உனக்கு சுலபமாக்கி கொடுக்கத்தான் இந்த பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. புரிகிறதா? இன்னும் கூடிய விரைவில் உன் வேண்டுதல் அதிகமாகவே நடக்கப் போகிறது. அற்புதங்கள் நிகழப்போகிறது. தைரியமாக இரு. ஓம் சாய்ராம் என்று கமெண்டில் செய்துவிட்டு 5 நபருக்கு இந்த பதிவினை ஷேர் செய்ய அன்பு குழந்தைகளா. நம்ம ஆன்லைன்ல நம்ம வராகி சாரி கொடுக்க போறோம். இந்த சாரி என்ன ஸ்பெஷல் தெரியுமா? ஒவ்வொரு தடைகளையும் நீக்கி கொடுக்க போகுது தங்க பிள்ளைகளா. அதுவும் முக்கியமா திருமண தடை. ஏன் அப்படின்னா இந்த சாரிய நான் அம்பாள் கிட்ட பூஜை போட்டு கொடுக்க போறேன். உங்க வேண்டுதல் சொல்லிதான் இந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு திருமண தடை இருக்கு அப்படின்னா அவங்க சாரி வேர் பண்ணி கட்டி நீங்க உங்க வேண்டுதலை அம்பாள் கிட்ட சொல்லலாம். இல்ல ஜென்ஸ் திருமண தடையா இருக்குன்னா அவங்க அம்மா கட்டிட்டு என்னுடைய குழந்தைக்கு திருமணம் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கலாம். இது எப்படி அப்படின்னா போன வருஷம் இந்த வராகி சாரி நம்ம அம்பாள் கிட்ட பூஜை போட்டு கொடுத்து நிறைய தங்க பிள்ளைகளுக்கு மிராக்கல் நடந்திருக்கு. இந்த வருஷமும் ஒரு 3 மாசத்துக்கு நான் கொடுக்க போறேன். உங்களுடைய வேண்டுதல் உடனுக்குடன் அம்பாள் தடையை நீக்கி கொடுக்க போறாங்க. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? ரொம்ப சந்தோஷம்.